பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனுங்கிற ஜாவால யுட்டில் ஃபங்ஷன் பேக்கேஜ்க்குள்ள தான் கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அனோடேஷன் ஃபங்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அக்செப்ட்ங்கிற ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு. அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இங்க நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட்ன்னு இண்டிகேட் பண்ணல. பட் ஸ்டில் டிஃபால்ட்டா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா தான் எடுத்துக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அதோடது வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட்ங்கிறது தான் மெத்தட் நேம். ஸோ இங்கே இன்னொன்று என்ன இருக்குன்னா டிஃபால்ட் மெத்தட் இருக்கு. டிஃபால்ட் மெத்தட். ஸோ அந்த என்ன நம்மளுக்கு கன்சியூமருக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து என்னன்னா டிஃபால்ட் மெத்தடா இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ அக்செப்ட் மெத்தட் கன்சியூமர்னால என்ன மீனிங் ஆகுது? ஏதாவது ஒரு இதை வந்து கன்சியூம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு இதில் இன்புட் வந்து ஏதாவது ஒரு டைப்ல நம்மளுக்கு இன்புட் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆனால் எனக்கு ரிட்டர்ன் டைப் எதுவுமே கொடுக்காது. ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு வாய்டா இருக்கு. ஸோ அதுதான் வந்து அக்செப்ட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து சிங்கிள் இன்புட் ஆர்குமெண்ட்டாக வருது. நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன் டினோட் பண்ணியிருக்கோம். அதோட லென்த் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கன்சியூமர் மெத்தடில் இருக்கிற கன்சியூமர் இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் அக்செப்டை. ஸோ அதில் என்ன இன்புட்டோ அதை பாஸ் பண்ணியிருக்கோம் வெல்கம். ஸோ வெல்கம் டாட் லென்த் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே. பட் இப்போ வந்து நான் நல் பாஸ் பண்ணுறேன். நல் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம இங்கே பிரிண்ட்ல நல் டாட் லென்த் கொடுத்துருக்கனால எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஸோ இதில் வெல்கம் பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்ட். ஸோ அப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன்.